இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசுகிற ஹஸ்பண்டாக இருந்தால் கஷ்டம்தான், தப்பாக தான் போய் முடியும். ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறோன்னா பையன் முதல் 3 கொஷின்ஸ் என்ன கேட்கணும்? இந்த உருகி லவ் பண்ணி 2 பேரும் தனியாக உருகுறது அப்படிலாம் கிடையாது. ஒர்க் முக்கியம்னு நினைக்கிறியா? கல்யாணம் பண்ணி 1 வருஷத்தில் நான் உன்னை மாற்றிடுறேன். அந்த கேர்ள் கிட்ட முதல்ல கேட்க வேண்டியது, ஆர் யூ ஃபோர்ஸ்ட் இன்டு திஸ் மேரேஜ்? ஸோ இப்போ ஒரு சின்ன தியரி இருக்குது. என்ன அப்படின்னா, கேர்ள் சைல்டு டீனேஜர்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வளங்க, அவங்கள நிறைய சொல்லிக் கொடுங்க, அவங்கள ரொம்ப போல்டாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பேரண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும். இப்போ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேரேஜ் அந்த ஃபேஸ் வரப்போ அவங்க ஒரு ரெபல் ஆட்டிடியூடில் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சென்சஸ் சொல்லுது. நிறையா டிவோர்ஸ் இதெல்லாம் வரதுக்கான ஒரு ரீசனாக இருக்குன்னு. அப்போ இது என்ன கொஷின் வருதுன்னா, ஒரு டீனேஜர் கேர்ளை நிஜமாலே ஒரு பேரண்ட்ஸ் எப்படி நர்ச்சர் பண்ணுவேன்? பேரண்ட்ஸ் பண்ண மிகப்பெரிய தவறு ஓவர் பேம்பரிங். ஓகே. இன்னொன்று ஓவர் ப்ரொடெக்டிவ். ஸோ என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்பா விட்டா போதுன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். ஓகே. எங்கள் வீட்டில் தான் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, இப்போ ஐ கேன் டூ எனிதிங் ஐ வாண்ட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வரும். அது ஒரு புது இடத்துல செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஒன்று. 2வது விஷயம், அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா இம்மீடியட்டாக நோ சொல்கிறதுக்கும் இப்போல்லாம் குழந்தைங்க கற்றுக்குறாங்க. லைக் இஃப் யூ டோன்ட் மை வே ஆர் ஹைவே, அந்த மாதிரி என்னோட வழிக்கு நீ வரலன்னா ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு இருக்கு. இது ரெண்டும் ஏன் பெற்றோர் சொல்லித்தர மறுக்கிறாங்க இல்லை மறக்கிறாங்கன்னா, வீட்டு வேலை செய்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, நல்ல பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் எந்தெந்த வயசில் சொல்லித்தரணுமோ அது சொல்லித்தர மறந்துடுறாங்க. ஓஹோ, ஓகே. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே தான் சொல்கிறேன், நோ ஜெண்டர் பயஸ். ஸோ உங்களுக்கு ஒரு காஃபி, என்னோட கசின் கிட்ட கேட்டால் எனக்கு சுடு தண்ணி வைக்க, அதுதான். ஸோ நீங்கள் உங்களை பார்த்துக்கிற அளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே அப்பா அம்மாவே பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு திடீர்னு கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல விட்டு நீ தான் இன்னைக்கு நாளையிலேருந்து நீ காஃபி போட்டு சமைக்கணும்னு சொல்லும்போது too much for me. இல்லை, என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தர் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. அவர் ஒரு நாள் ஒழுங்காக காஃபி போடலன்னா ஒய்ஃப் அன்னைக்கு அவ்வளோ திட்டுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பேசுகிற ஹஸ்பண்டாக இருந்தால் கஷ்டம்தான், தப்பாக தான் போய் முடியும். ஸோ அப்போ என்னதான் சொல்லி குழந்தைங்களை வளர்க்குறதுங்க? எல்லாமே சொல்லி தரணுங்க. நல்லது கெட்டது கஷ்டமும் தெரியணும். அதே மாதிரி வீட்டில் பண கஷ்டத்தையும் சொல்லுங்க. நிறைய பேரண்ட்ஸ் பெரிய கடன் இருக்கும், ஆனால் புள்ள கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது டீனேஜ்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியணும்ல, வேல்யூ ஆஃப் மணி தெரியணும், வேல்யூ ஆஃப் பெயின் தெரியணும், இமோஷனல் கனெக்ட் தெரியணும். இப்போ நிறைய பேர் அப்படியே இமோஷனலி டிட்டாச்சாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, நான் வளர்ந்துட்டேன்ப்பா, நான் போறேன், ஓகே நீ பாத்துக்கோ, அந்த ஃபாரின் ஆட்டிட்யூட். ஆமா, டிஸ்கனெக்ட் ஆயிக்கிறாங்க. முன்னாடி ஜெனரேஷன், ஈவன் நம்ம ஜெனரேஷன் கூட ஓரளவுக்கு எப்படி இருக்கும்னா, ஐ ஹாவ் டு டேக் கேர். என்ன வளர்த்தவங்களுக்கு நான் நன்றிக்காகவாது திருப்பி நான் அவங்கள பாத்துக்கணும் பிற்காலத்துல. இன்னைக்கு அது இல்லை. ஓகே, ஏன் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாம். So they are losing their integrity ன்னு சொல்ல வரீங்க? இன்டெகிரிட்டியும் போகுது, அந்த அட்டாச்மெண்ட்டும் போகுது. இது என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரலைஸ் ஆகி அவங்க வீட்டுக்குள்ளேயும் வருது. ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் வருது. எப்ப அப்பா அம்மாவை பார்த்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்ல வரீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஏன்னா அதுதானே அவங்க பர்சனாலிட்டி ஆயிடுது. அவங்க வேணும்னு பண்றாங்க நான் சொல்லல. ஓவர் த டைம் ஃப்ரேம் தே ஆர் சேஞ்ச்ட் இன்டு a person. அது அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலயுமே அவங்க டிஸ்கனெக்ட் ஆவாங்க. எங்கேயுமே அவங்களால ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால தான் நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் நடக்குது. இப்போ இருக்கிற லவ் ஃபெயிலியர்லாம் இந்த உருகி லவ் பண்ணி 2 பேரும் தனியா உருகுறது அப்படிலாம் கிடையாது. திடீர்னு லவ் பண்றாங்க, திடீர்னு பிரிஞ்சிடுறாங்க, அவ்வளவுதான். அங்க பெருசா ஒன்றும் ரீசன் இல்லை. சம்டைம்ஸ் நாங்க கேட்பேன், இங்க வருவாங்க கிளினிக்கை இப்பெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க லவ் ஃபெயிலியரை டிக்ளேர் பண்ணிக்கிற இடமா நான் சொல்லிடுறேன், பிரேக்கப் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு. ஸோ என்ன பிரச்சனை கேட்டா அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இதுக்கு எதுக்கு பிரேக்கப்ன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்படி பொதுப்படையே என்ன மேம் பிரச்சனை? ஒண்ணுமே இல்ல, அவங்க சொல்றது பொசசிவ்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. பட் they don't want to be questioned. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா ஆப்வியஸ்லி யூ வில் பி questioned. எங்க போன 2 நாள் எங்க ஆளே காணோம்ன்றது கேட்பாங்க தான். என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்றது வருது. அதுக்கு பேரு பொசசிவ்னு ஈஸியா எஸ்கேப் ஆயிக்கிறாங்க. இப்போ இன்னும் பிரச்சனை என்னன்னா, இந்த எக்ஸ்போஷர் நிறைய வந்துருச்சு, ஆன்லைன் எக்ஸ்போஷர்னால people get to know lot of terms. அதனால எதுக்கு எதை வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒருத்தவங்க சும்மா மூஞ்சி சோகமாக இருந்தால் யூ கேன் சே சேடாக இருக்காங்க,
இல்ல டிப்ரெஷன்ல இருக்காங்க, அப்படியே நீங்க எது வேணாலும் சொல்லலாம் இல்லையா, லேபிள் பண்ணிடுவாங்க. லேபிள் பண்றாங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரீமா தான் லேபிள் பண்றாங்க. அவர் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காரு அப்படின்றாங்க. அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகும், சும்மா தானே உட்காந்துருந்தோம் நம்ம டிப்ரெஸ்டா இருக்கோம் போல இருக்குன்னு. அந்த மாதிரி இந்த பொசசிவ்ன்ற வேர்டு, அதுக்கப்புறம் வந்து பேரனாய்டு, சந்தேகப்படுறாங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் தான் போறாங்க. பட் அந்த காலத்துல இருந்திருக்கே சந்தேகப்படுற ஆட்டிடியூடு இருக்கும். அது உண்மையிலே சந்தேகப்படுறதுக்கு கொடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், இந்த டிகிரி ஆஃப் பிஹேவியர் இருக்கு இல்லையா, யார் அவன் கூட என்ன பேசுற அப்படின்னு கேட்கறதுக்கும் டெய்லி ஃபோன் எடுத்துடணுன்றதோ இல்ல பின்னாடியே ஃபாலோ பண்றதோ நீ அவன் கூட பேசின நான் பார்த்தேன்னு சொல்றதுக்கோ வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு வி கான்ட் லேபிள் சம்படி. நமக்கு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அண்ட் ஒரு ரெப்பிட்டேட்டிவாக இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க டக்குன்னு, ஏன்னா டு மை நாலேஜ் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிடுறாங்க, அப்புறம் தான் அதுக்கு ரீசன் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. இது நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா அகெயின் பியர் ப்ரெஷர். Okay. When someone says my boyfriend or girlfriend is like this and when mine is not like that, I want to change. Okay. So அங்க லாயல்ட்டி இல்ல. ஓகே. எனக்கு வந்து பெஸ்ட் வேணும். அகைன் வந்து அங்க நார்சிசம் வருது. என்னை பத்தி தான் எனக்கு கவலை, அவங்கள பத்தி எனக்கு தேவையில்லை. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அந்த பர்சன்ஸ் டூ குட் அண்ட் ஐ டோன்ட் டிசர்வ் தட் பர்சன். ஓகே. இது ஒரு ரீசனாகவும் சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து இன்டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இல்லை. அடுத்தது இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லை. இன்னைக்கே முடிவு சொல்லணும்னு அவசியம். 2 நாள் காய போட்டா அதுவே சரியாயிடும், ஃபிக்ஸ் ஆயிடும். ஆமா, ஆனா அந்த பொறுமை இல்லை. இப்போ நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல ஏதாவது ஒன்று உடஞ்சிச்சுன்னா we will try to fix it. ஒரு பென்சில் பாக்ஸ் உடஞ்சிச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம். 2 நாள் இல்ல வீட்ல பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, ஆமா அது பயம் இருக்கும். அதனால எப்படியா சரி பண்ணி அதை ஓட்டணும்னு தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கவங்க பென்சில் பாக்ஸ் லைட்டா வீரல் விட்டா கூட அடுத்தது உடைய போதும் தூக்கி போட்டுறாங்க, அடுத்ததை வாங்கிடலாம் அப்படின்னு. அந்த மென்டாலிட்டி இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கும் வந்து. மேம், சின்ஸ் யூ brought this topic, I would like to ask, அப்போ ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுவது எப்படி? ரொம்ப சிம்பிளுங்க. அவங்களுக்குள்ள வந்து மென்டல் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேருமே நல்லவங்களா கூட இருக்கலாம், ஆனா அந்த 2 நல்லவங்களுக்கும் ஒத்து வராம கூட இருக்கலாம். ஓகே. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் வந்து அவனுடைய வாழ்க்கையில சொந்தக்காரங்களால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு பொண்ணு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில சொந்தக்காரங்களாலேயே வளர்க்கப்பட்டவளா இருக்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கும்போது இந்த பையன் என்ன சொன்னா, சொந்தக்காரங்களாம் என் வீட்டுக்கு வராங்க, நல்லா என்டர்டெயின் பண்ணாத அப்படின்னுவான். அவன் என்ன சொல்ல, ஏ ஐ எம் யூஸ் டு திஸ், இதான் என் ஃபேமிலி, எல்லாரும் வருவாங்க போவாங்க. அங்கே கிளாஷ் ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இது என்ன ஆகுது, ரொம்ப ஆணித்தரமாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ முன்னாடியும் இது இருந்திருக்கலாம், நீங்கள் கேட்கலாம், என் முன்ன ஜென்ரேஷன்ல இல்லையான்னு இருந்திருக்கலாம், விட்டு கொடுப்பாங்க. ஓகே, திஸ் இஸ் மீ, என் சொந்தக்காரங்கள நான் கூப்பிடல, நீ கூப்பிட்டுக்கமா, தட் இஸ் அப் டு யூ. பட் இப்போ வந்து ஏன் ரூல், நான் சொல்றதுதான் நடக்கணும் அப்படின்னு நடக்குது. ஓகே. அப்போ இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து இது ஒரு கேள்வியாக இருக்கு மேம். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறோன்னா பையன் 3 கொஷின்ஸ் என்ன கேட்கணும், அப்புறம் ஒரு பொண்ணு அந்த பையனை பார்க்க போகிறான்னா 3 கொஷின்ஸ் என்ன கேட்கணும். இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, இதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த கேர்ள் கிட்ட முதல்ல கேட்க வேண்டியது, ஆர் யூ ஃபோர்ஸ்ட் இன்டு திஸ் மேரேஜ்? ஓ. ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பெண்கள் கல்யாணம் வேணான்றாங்க. ஓகே. எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு வந்து நிக்கிறேன். ஓகே. இல்லாட்டி because of previous ex why? ஆமா, for so many reasons they want to be independent also. பட் அப்பா அம்மாக்கு வந்து சொசைட்டி பாக்குது, உன்னை எப்படியாவது நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எங்க டியூட்டி முடிஞ்சிச்சுன்ற ஆட்டிட்யூட்ல புஷ் பண்ணுவாங்க. சோ முதல்ல அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் பேஸ் ஃபவுண்டேஷன் क्वेश्चन. சோ உங்களுக்கு உண்மையிலே விருப்பமான்னு கேட்டுக்கோங்க. அடுத்தது ரொம்ப லைட் ஐஸ் பிரேக் பண்ணுங்க. நீங்க எடுத்த உடனே சிவியர் क्वेश्चन கேட்டிங்கன்னா பொண்ணு பயந்துருவாங்க, பையனும் பயந்துருவாங்க. தென் இன்டர்வியூ செஷன் மாதிரி இருக்குன்னா ரொம்ப லைட்டா கேட்க. சரி, லைட் क्वेश्चनனா என்ன மாதிரி மேம்? லைட் क्वेश्चन அவங்களோட லைக்ஸ் கேளுங்க, அதை வச்சு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள். ஓகே. அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சினிமா பார்க்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கும், என்ன கைண்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. அண்ட் 3வது விஷயம், ஃபியூச்சர் அவங்க எப்படி எடுத்துட்டு போகணும், எதை நோக்கி அவங்க போறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சில பேர் வந்து ஒர்க் வைஸ் ரொம்ப ஆம்பிஷியஸா இருப்பாங்க, நான் வந்து சீக்கிரமே இந்த பொசிஷனுக்கு போகணும். சில பேர் வந்து எனக்கு அப்படிலாம் இல்லை, ஹாப்பியா ஃபேமிலி ரன் பண்ணா போதும், இத்தனை குழந்தைங்க இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேள்விகள் 2 பேருக்குமே இது வந்து பொதுவானது தான். பட் எங்க பிரச்சனை வருதுன்னா, இன்னைக்கு அவங்க அப்படி சொல்றாங்க, நாளைக்கு நம்ம அவங்களை திருத்திடலாம்னு நினைக்காதீங்க. ஓகே.
நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நினைக்கக்கூடாது. இல்லை இவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இன்னைக்கு நீ வந்து ஒர்க் முக்கியம்னு நினைக்கிறியா, கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல நான் உன்னை மாத்திடுறேன். ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மேன் தான் ப்ரொவைடர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு தான் இருக்காங்க. இல்லைங்க, நிறைய ரொம்ப சில்லி பிரச்சனையாக தான் எனக்கு தெரியுது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இது ஒரு நம்ம ரீல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது தட் குட் லீட் டு ப்ராப்ளம். ஓகே, இன்றைக்கே விதை போடணும், இன்றைக்கே காய் முளைக்கணும், இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும், அப்படிதான் பொறுமையெல்லாம் கிடையாது.